ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு பையிங்கோட தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஆனா அந்த பையிங் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல இல்ல. மார்னிங் ஒரு சின்ன செல்லிங் போயிட்டு திரும்ப ஒரு பையிங் போனது தான். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் சைட்வேஸ். எக்ஸ்பைரி டே மூவ்மெண்ட் மாரியே இல்ல. கம்ப்ளீட்டா சைட்வேஸ்ல தான் முடிச்சாங்க. பெருசா மூவ்மெண்ட் இல்ல. ஐடி செக்டார் வந்து மார்னிங் ஒரு நல்ல பையிங்ல இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே வந்து 800 பாயிண்ட்ஸ் அப்ல இருந்தவன் 330ல தான் க்ளோசிங் வச்சிருக்கான். பேங்கிங் மட்டும் தான் இன்னும் வந்து அந்த ஒரு அப் ட்ரெண்ட புடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. மார்க்கெட் ஃபாலோ ஆகாம. ரிலையன்ஸ் இன்னைக்கு செல்லிங். நேத்து வந்து ஒரு பையிங் திரும்புற மாரி இருந்தது. பட் இன்னைக்கு அகைன் வந்து அந்த சப்போர்ட் லெவல்ல தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ மத்தபடி பார்க்கும்போது இந்தியா விக்ஸ் வந்து ஷூட் டவுன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 4.93% வந்து ஃபாலு. ஸோ அதுவுமே ஒரு ரீசன் தான் மார்க்கெட் மேல ஏறுறதுக்கு. ஸோ ஃபர்தரா நிஃப்டியோட லெவல்ஸ் என்னன்றத பார்த்துரலாம். பெரிய நியூஸஸ் ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு நியூஸஸ் மட்டும் தான் இருக்கு. அ ஈரான் அண்டு யுஎஸ் ஓட பேச்சுவார்த்தை வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து யுஎஸ் வந்து நெறைய வார்ஷிப்ஸ வந்து ஈரான் நோக்கி அனுப்புறதாவும், ஈரான் வந்து அதுக்கு பதிலா ஒண்ணு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, நீங்க எத்தன வார்ஷிப் அனுப்பிச்சாலும் சரி, உங்க கப்பல்கள வந்து கடலுக்கு அடியிலிருந்து தாக்கி நாங்க அழிச்சிருவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தான் இப்போதைக்கு உள்ள நியூஸு. ஸோ இப்போதைக்கு டவுசனும் நாஸ்டாக்கும் உங்களுக்கு ஒரு மாரி ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் இண்டிகேட் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஸோ வாங்க ஃபர்தரா வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமிய இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அந்த 25,800 அந்த சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு நியர்பை போயிருச்சு. மேபி நாளைக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகி செல்லிங் இனிஷியேட் ஆக ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, 25,650 உங்களுக்கு சப்போர்ட் லெவலா இருக்கும். அத பிரேக் பண்ணுச்சுன்னா 25,500 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ட் 25,800ங்க. அத பிரேக் பண்ணணும் நிஃப்டி. பிரேக் பண்ணா தான் அடுத்த மூவ்மெண்ட் வந்து அப் சைட்ல கிடைக்கும். பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி கீப் ஆன் ஸ்டில் அப்லயே தாங்க இருக்கான். அவன் ஒருத்தன் தாங்க அப்லயே இருக்கான். அவனுக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து 61,400. அதுக்கப்புறம் உள்ள ரெசிஸ்டன்ட் 61,800. ஓகே, 800ங்கிறது வந்து ஆல் டைம் ஹையா இருக்கும். இதுதான் ரெசிஸ்டன்ட். சப்போர்ட் லெவல் வந்து இப்போதைக்கு வந்து 60,850 தான் சப்போர்ட் லெவல் பேங்க் நிஃப்டிக்கு. ஐடி. ஐடி வந்து சொன்ன மாரியே மேல ஏறுனான். பட் க்ளோசிங் வந்து ரொம்ப க்ரூசியல் தாங்க. நாளைக்கு இன்கேஸ் ஏதாவது நெகட்டிவ் ஓப்பனிங் எதுவும் நடந்தா அந்த 32,900 கீழ வந்துட்டான்னா கொஞ்சம் சிக்கல் தான். ஏன்னா இது டவுன் ட்ரெண்ட் இறங்கிட்டு திரும்ப மேல ஏறியிருக்கான். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கொஞ்சம் ஏறிட்டான். இது வந்து நான் கன்சிடர் பண்ணணும்னா, இதுக்கப்புறம் செல் ஆகிட்டான் அப்படின்னா திரும்ப டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கான்னு அர்த்தம். இன்னும் ரிவர்சல் அந்த மாரி எதுவும் நடக்கல. ஹெச்டிஎஃப்சி பேங்க். அவன் தான் வந்து நேத்து சப்போர்ட் பண்ணான். இன்னைக்கு கொஞ்சம் சைட்வேஸ். ஆனா பேங்கிங்க வந்து இழுத்து பிடிக்கிறாங்க. பேங்கிங் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது குடுத்துட்டு இருக்கு. ரிலையன்ஸ் அகைன் செல்லிங் தான் இன்னைக்கு. ஒரு நாள் ரெட் கேண்டில் பார்த்தா, ஒரு நாள் கிரீன் கேண்டில், மறுபடியும் ஒரு ரெட் கேண்டில் இந்த மாரி தான் மூவ்மெண்ட் குடுத்துட்டு இருக்கான். ரிலையன்ஸ் கிட்ட இருந்து பெருசா எந்த மூவ்மெண்ட்டும் இப்போதைக்கு இல்லை. 1423ல இன்னைக்கு க்ளோசிங். மேபி நாளைக்கு ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகி மறுபடியும் செல் ஆச்சு அப்படின்னா, திரும்பவும் செல்லிங்ல தான் இருக்கும் ரிலையன்ஸ். ஓகேங்களா? இதுதான் இப்போதைக்கான லெவல்ஸ். நாளைக்கு என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.